ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கோதுமை மாவில் மொறு ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பச்சை தண்ணி தெளித்து பூரி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கேரட், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பகுதி எடுத்து மாவில் பெரட்டி எடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஷீட்லேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு சமோசா ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவிட்டு இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சமோசா சிவக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா கோதுமை மாவு சமோசா ரெடி.